நீங்கள் பேசினால் வரலாறு, நாங்கள் பேசினால் குடும்ப அரசியலா? ஆம், குடும்ப அரசியல் தான். தமிழ்நாடே எங்கள் குடும்பம் தான். எனக்கு என் புருஷனை விட அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வது உங்களோட அரசியல். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது எங்களோட அரசியல். நீங்க காலனிக்காரங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று சொல்வது உங்களோட அரசியல். காலனி என்ற வார்த்தையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தது எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். சும்மா 100 நாட்கள் நடைபயணம் செய்வது உங்களோட அரசியல். பெண்களின் நலன் கருதி இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய வைப்பது எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க என்ன சாதி தெரியுமா என்று சொல்வது உங்களோட அரசியல். சமத்துவபுரத்தை உருவாக்கி சமூக நீதியை பேசுவது எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். பயந்து ஓடுவது உங்களோட அரசியல். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரில் சென்று உதவுவதும் ஆறுதல் தெரிவிப்பதும் எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். உங்கள் தொண்டர்கள் உங்களை பார்க்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுவது உங்களோட அரசியல். மக்களுக்காக, விவசாயத்திற்காக இலவச மின்சாரத்தை வழங்கியது எங்களோட அரசியல். வரலாற்றை அரைகுறையாக படித்துவிட்டு பேசுவது உங்களோட அரசியல். வரலாற்றை படைப்பதே எங்களோட அரசியல். வரலாற்றை படைப்பதே எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போன்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை கொண்டு வருவது எங்களோட அரசியல். திராவிட மாடல் அரசியல். மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது உங்களோட அரசியல். பாதம் தாங்கும் அரசியல். வருகின்ற 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வோம். திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் அமைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற கர்ஜனையை மீண்டும் கேட்போம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகரன்.